சிரிப்பை அழகாக்கும் பற்கள் உடல் நலத்திற்கும் அடிப்படை. ஆனால் இந்த பற்கள் கூட மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கிறார்கள் பல் மருத்துவர்கள். இதுகுறித்து மருத்துவர் கிருபாகரன் விளக்குகிறார், பார்க்கலாம். பற்களுடைய நலனுக்கும் மனநல ஆரோக்கியத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுக்கு நிறையவே கனெக்ஷன் இருக்குங்க. இதில் யாராவது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலோ இல்லை டிப்ரெஷனில் இருந்தாலோ இட் அஃபெக்ட்ஸ் தேர் டீத், கம்ஸ் அண்ட் போன்ஸ். யாராவது கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ்லேயோ இல்லை டிப்ரெஷன்லேயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அடிக்கடி ஸ்பைக் ஆகும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா இட் ரெடியூசஸ் த பாடிஸ் இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தியை உங்களோட கம்ஸில் ரெடியூஸ் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு கம் டிசீஸ், அதனால் போன் லாஸ், அதனால் பல் ஆடி விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே 6லேருந்து 8 மாதத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் செக் பண்ணிக்கிறது நல்லது. எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மார்னிங் ப்ரஷ் பண்ணுறதை விட நைட் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். காரணம், அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்றது எதுவுமே நைட் தங்காமல் இருக்கணும். என்டையர் நைட் நம்ம வாய் அதிகமாக யூஸ் ஆகாமல் இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகுது. அங்கேயே தேங்கி இருக்கும்போது இட் ஹெல்ப்ஸ் த பாக்டீரியா டு க்ரோ மோர். அதனால் நைட் ப்ரஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃப்ளாஸ், எவ்ரிடே ஃப்ளாஸ் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வீக்லி 2 days or 3 days இஃப் யூ ஃப்ளாஸ், நைட் மட்டும் ஃப்ளாஸ் பண்ணிக்கிறது நல்லது.